ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த்து சம் எதுலன்னா எக்ஸசைஸ் 1.2ல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். ரிலேஷன் ஆர்எஸ் கிவன் பை த செட். ஓகேவா, அவங்களே செட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மில் இருக்குது? செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா, அதில் எக்ஸோட வேல்யூஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, டிட்டர்மைன் its டொமைன் அண்ட் ரேஞ்ச். ப்ரீவியஸ் கொஷின் மாதிரியே தான். ஆனால் இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்க செட் பில்டர் ஃபார்மை கொடுத்துட்டு இந்த ஃபார்முக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அனதர் வேரியபிளோட செட்டை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா டொமைன் அண்ட் ரேஞ்சை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற எலமெண்ட் எடுத்து எழுதிக்கிறோம். செட் பில்டர் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க? x+3 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸோட எலமெண்ட்ஸ் என்ன? 0 1 2 3 4 5 இல்லையா. அப்போ அந்த எலமெண்ட்ஸை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது நம்மளுக்கு? ஃபஸ்ட்டு 0 + 3 3 கிடச்சிரும். 1 + 3 4, 2 + 3 5, 3 + 3 6, 4 + 3 7, 5 + 3 8. அப்போ y செட்டுங்கிறது கிடச்சிருச்சு. ஓகேவா, எதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எது கிடைக்குதோ அதுதான் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிறோம். எதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களோ அது டொமைன், எது கிடைக்குதோ அதுதான் ரேஞ்ச். அப்போ அந்த வேல்யூஸை என்ன பண்ணணும்? எக்ஸாவும் ஒய்யாவும் நீங்கள் பிரித்து ஆரோ டயக்ராமில் டிஃபைன் பண்ணி, ஏன்னா ஆரோ டயக்ராம் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆரோ டயக்ராமில் டிஃபைன் பண்ணி போடுறப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டொமைன் ஆஃப் ஆர்னா டொமைன் எழுதிக்கோங்க, ரேஞ்ச் ஆஃப் ஆரும் எழுதிக்கோங்க. இப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா 0 1 2 3 4 5 ஆல்ரெடி நம்ம அது எக்ஸ் எலமெண்ட்டாக எடுத்தோம். ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு? 3 4 5 6 7 8 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின். Represent each of the given relations by an arrow diagram, a graph, a set in roster form wherever possible. ஓகேவா, அவங்க என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னா இதில் கொடுத்த செட் பில்டர் ஃபார்மையே கொடுத்துட்டு, ஓகேவா, கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன? x, y such that x = 2y. அப்போ நீங்கள் எக்ஸுக்கு வந்து கண்டுபிடிக்கணும்னா ஒய்யோட எலமெண்ட்ஸ் என்ன போடணும்? அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா, இங்கே எக்ஸும் கொடுத்துட்டாங்க, ஒய்யும் கொடுத்துட்டாங்க. ஆனால் எந்த எலமெண்ட் வந்து ஆரோ டயக்ராம்குள்ளே மேப் ஆகுதுங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்கள், x, y such that y = x+3. அப்போ எக்ஸும் ஒய்யும் எதை பிலாங் பண்ணியிருக்குன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் பிலாங் பண்ணியிருக்கு. <10 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ <10 இருக்குன்னா இந்த இடத்துல ஒய்யோட ஃபார்முலா செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி எதெல்லாம் மேப் ஆகுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸும் ஒய்யும் எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோடது போட்டுட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கிது? 2 4 6 8 வந்து கிடைக்கிது. ஒய்யோட வேல்யூ என்ன? எதை அப்ளை பண்ணமோ அதுதான் ஒய், ஏன்னா ஃபார்முலா கொடுத்தது எக்ஸுக்கு. அப்போ எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒய்யை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூஷன் ஒய் வந்து 1 2 3 4, எக்ஸ் வந்து 2 4 6 8. இப்போ ஆரோ டயக்ராம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆரோ டயக்ராமில் எதெல்லாம் எது கூட மேப் ஆகிருக்கு அப்படின்னா இது எக்ஸு, இது ஒய்யாக வச்சுக்கிறோம். அப்போ 2 4 6 8 1 2 3 4 எது கூட மேப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரோ டயக்ராம் பாருங்கள். எக்ஸோடது பார்த்திங்கன்னா 2 3 4 5, ஒய்யோடது பார்த்திங்கன்னா 1 2 3 4. ஏன்னா 1 வந்து பண்ணுறப்ப 2 × 1 என்னவாச்சு? நம்மளுக்கு 2வாக கிடச்சிச்சு. 2 × 2 என்ன கிடச்சிச்சு? 4 கிடச்சிச்சு. நம்மளுக்கு இங்கே எக்ஸில் என்ன வேல்யூ கிடைச்சாலும் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம வந்து மேப்பிங் போடணும். அப்போ 2 3 4 5 1 2 3 4 நம்ம போட்டுட்டு 1ஓடது வந்து 2 கிடைக்கிது, 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 கிடைக்கிது. இதோட ரோஸ்டர் ஃபார்ம் பாருங்கள், 2, 1 4, 2. அதோட கிராஃப் ஃபார்மெட் பாருங்கள். அப்போ 2, 1க்கு நேரம் பாயிண்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணுறோம். அதேமாதிரி 4, வெறும் பாயிண்ட் பண்ணால் போதும், நீங்கள் லைனு எதுவுமே ஃபார்ம் பண்ண வேணாம். இவ்வளோ தான் கிராஃபு. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இதில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ எக்ஸ் வந்து நேச்சுரல் <10. அப்போ நம்ம வந்து ரெண்டுமே வந்து 9 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ x+3 தான் வந்து இதோட ரோஸ்டர், இதோட செட் பில்டர் ஃபார்மு. ஸோ அந்த செட் பில்டர் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 போடுறப்ப நம்மளுக்கு 4, 2 போடுறப்ப 5 6 7 8 9. அப்போ இந்த எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் என்ன பண்ணிக்கணும்? எழுதிக்கணும். 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9. இதே கிராஃபில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சேம். அப்போ 1, 4லேருந்து அது அப்படியே இன்க்ரீஸபிளாக போயிட்டே இருக்கும். வெறும் பாயிண்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் சம் 5th சம் அந்த சம்மை நம்ம பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.